அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கணும்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது 12ஆம் பாவத்தை தான் குறிக்கும். 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 12 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் வெளிநாட்டுக்கு போக முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 4, 10 இந்த வீட்டில் குறிக்காட்டினா அந்த ஜாதகரால் வெளிநாட்டுக்கு போக முடியாது. இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரூல். ஓகே, இப்போ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு கொடுப்பனை இருக்குது ஜாதகப்படி. 12ஆம் பாவ உபநட்சத்திரம் இப்போ இந்த ஜாதகத்தில் சனியாக இருக்குது, சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்குது. அந்த குருவோடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா 1, 2, 3, 6, 9, 10 அதில் வந்து 3ஆவது வீடு 9ஆவது வீடு வந்துச்சு. அப்போ இவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ என்ன கேள்வினா வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்கிறது அப்படின்றது அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா 12ஆம் பாவ உபநட்சத்திரம் ஸ்திர ராசியோடு தொடர்பு ஏற்படுத்தி 4 மற்றும் 10 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டிலே குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்கள், 12ஆம் பாவ உபநட்சத்திரம் சனி பகவானாக இருக்கார். சனி வந்து நமக்கு கும்பராசிலே டெபாசிட் ஆகிருக்குது, ஸ்திர ராசியில் சனி விழுந்திருக்குது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, சனியடை குறிக்காட்டிகள் நம்ம எடுத்து பார்க்குற பட்சத்தில் 1, 3, 10, 11, 12 அதில் வந்து 10ஆவது வீடு 11ஆவது வீடு வந்திருக்கிறதால தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறது, 10ஆவது வீட்டில் வந்திருக்கிறதால அந்த ஊர்லேயே வந்து குடியுரிமை வாங்கிறது ஒரு சட்ட ரீதியாக அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. எனவே எந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 12 காட்டிட்டு எது போலன்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு அந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம் ஸ்திர ராசியிலிருந்து 4, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் நம்ம இந்த ஜாதகத்தை வந்து சொல்லலாம். வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி அங்கேவே வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாக கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.